உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை செய்ய போகிறோம். ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் ஒரு சில தவறு பண்ணுறீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம். இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் 17/3/1991 பிறந்திருக்கார். 33 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33 வயசு ஆகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை நம்ம சொல்கிறோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, மகரத்தில் சனி ராகு, மீனத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருக்கிறார்கள். லக்னம், பிறப்பு லக்னம் என்பது மகர லக்னம். வளரும் லக்னம் அப்படின்னும் பொழுது ரிஷப லக்னமாக ஏழ்பி லக்னம் வருகிறது. இந்த ஏழ்பி லக்னம் ரிஷப லக்னத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, இவருக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார்? லக்னத்திலேயே இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். திருமணம்னா 7ஆம் இடம் பார்க்கணும் இல்லையா? இப்போ நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு? ரோகிணி 4 போயிட்டுருக்கு. இந்த ரோகிணி 4 அப்படின்னும் பொழுது நவாம்ச புள்ளி அப்படின்னும் பொழுது சந்திரன் குறிக்குங்க. அது 1, 2, 3, 4 கடகத்தை குறிக்குது. கடகம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம், முயற்சியில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னாதிபதி ரிஷபம் அதிபதி பார்த்திங்கன்னா 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன். அதாவது கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் தானே இவர் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை இவருக்கு சாதாரணமாக வரும் இருக்குது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ அதனுடைய அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னும் பொழுது அவரை பொறுத்த வரலையும் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இது இருக்கலாமா? இருக்கலாம். இப்போது திருமணம் அப்படின்னும் பொழுது திருமணத்துக்கு நிகழ்காலம் போகணுங்க. நிகழ்காலம் அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு ரோகிணி 4 இங்கே தான் வருது. சரி, அது எந்த ரோகிணி 4 ஏழ்பி நட்சத்திர புள்ளி ரோகிணி 4 அப்படின்னும் பொழுது 16/1/2024 இருந்து 25/2/2025 வரைக்கும் அந்த ரோகிணி 4 தான் போய்ட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் லக்ன புள்ளி, அதாவது நட்சத்திர புள்ளி மாறினாங்க. மாறும்பொழுது அதாவது இங்கே என்னென்ன இருக்குன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த ரோகிணி 4 முடிஞ்சால் மிருகசீரிஷம் 1 வரும். அந்த மிருகசீரிஷம் 1 வரும்போது அதனுடைய அதிபதி செவ்வாய் இங்கே வந்துடுறார். இப்போ 7க்கும் அதிபதி இவராயிரம் ரொம்ப சிறப்பாகிடுதுங்களா. 2வது D9 பார்க்கும் பொழுது மிருகசீரிஷம் 1 அப்படின்னும் பொழுது அது இங்கே ஸ்டார்ட் ஆகும். மிருகசீரிஷம் 1 சிம்மத்தில் வரும். சிம்மம் என்பது ஏழ்பிக்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் என்பது நிகழ்காலம் ஆயிடுது. அப்போ திருமணம் அப்படின்னாக்கா அந்த நிகழ்காலத்தில் அப்போ நடக்கும். அப்போது இவருக்கு மிருகசீரிஷம் இந்த ரோகிணி 4 25/2/2025 வரைக்கும் இருக்குது. இந்த லக்ன புள்ளி பார்த்து இந்த லக்னம் 2017 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இந்த லக்னம் தான் போகும், ரிஷப லக்னம். ஆனால் இந்த ரோகிணி 4 முடிஞ்சு மிருகசீரிஷம் 1 வரும். 26/2/2025 பிறகு தான் இவருக்கு திருமணத்துக்கான ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இவரை பொறுத்தவரையிலையும் இதுதான் இவர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.